புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. லவ்ங்கிறது வெங்காயம் மாதிரி நல்லா அளவுக்குமே தவிர உளிக்க உளிக்க ஒன்றுமே இருக்காதுங்க. எல்லா லவ்மேவா அப்படி இருக்கும்? சேச்சே. 90s கிட்ஸ் லவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சொல்கிற மாதிரி உண்மை காதல்லாம் சொல்கிறான், என் உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ காதல்லாம் அப்படியே இருக்குது. எல்லா லவ்வுமே டாக்ஸிக்காக இருக்குது. என்னது டாக்ஸிக்கா? அட ஆமாங்க, அதை பற்றி தானே இந்த கதையே. ஒட்டினம் போட்டிருக்கீங்க. ஹலோ விபல், சொல்லுங்க. இங்க இருக்கிற காலேஜ் தானே போறீங்க நீங்க? ஆமா, எது கேக்குறீங்க? இல்ல, நானும் அதே காலேஜ் தான். சரி, அங்க கொண்டு போய் இருந்தாங்க. நீங்க இருக்கு ஒன்னும் பரவாயில்ல போயிட்டு. இந்த டைமுக்கு இங்க எதுவும் பஸ் வராது. நான் கொண்டு போய் இறக்குவேன். மண்ணெண்ண கொண்டு போய் இறக்குறவா? இல்ல பரவாயில்ல. சரி, நாங்க ஆப்போசிட்ல டீ கடையில தான் இருப்பேன். போற மாதிரினா கூப்பிடு. பஸ் எதுவும் இந்த டைமுக்கு வராது. போற மாதிரினா கூப்பிட்டு நான் வரேன். ஓகேவா? பாய். ஓ அன்பே, உன் துணை நான் வாழ்வின் வேகம். நீ இல்லாமல் எனது உலகத்தில் சோகம். உன் கை பிடித்தும் நான் உணர்ந்த இணைவுகளே, பிரிவென்று கேதைத்து சொன்ன சாரமே. ஏன் உயிர் காத தெரிந்து நீ வந்தா நோடி, என் உலகிய விதி என்னரு ஓடி. நீ கொடுத்தா சிரிப்பு என் ஜீவனுக்கு கோடி, உன் தாயின் மொழி போல சுகமாய் ஓடி. நீங்க காலேஜ் இல்ல, நான் என் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போறேன். நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். போலாம். பேச வரைக்கும் கிளாஸ் வந்து கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் எல்லாமே இருங்க. நான் சார் வந்துட்டான்டா. எப்போ வரான் பாத்தியா? டெய்லி இல்லதான் காலையில் கூட்டு போ. புதுசா அது என்ன புள்ள? அப்புறம் சொல்றேன். அவன் அப்புறம் கூப்பிடுவான், கட் பண்ணுமா? பேசுங்க. அப்புறம் காலையில வண்டியில வந்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம காலேஜ் ஒர்க்காக வந்துட்டு இருந்தேன். எப்பயும் போல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பிள்ளை இடையில வந்துருச்சா. வந்த உடனே அவர் டக்குன்னு பார்த்தவங்களுக்கு என்ன நினைச்சதுன்னு தெரியல. அவன்
ரிச்சுவல் பார்த்த மாதிரி நினச்சிடலாம் மாப்பிள்ள. அவளை ரொம்ப பிடிச்சிருச்சான், என்னன்னே தெரியல. ஆனால் இந்த மாதிரி வேண்டாமா பிடிச்சிச்சுன்னா அந்த பொண்ணை நல்லா வச்சுக்குதே இல்லை அந்த பொண்ணு உன்னை ஏமாத்தி போயிடுவாளா? டேய் அவன் சொன்னது என்ன தப்பு இருக்கு? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண ஆச்சு, அதான் அவன் நல்லது நான் சொல்றான். நீ சும்மா இருடா. நீ ஃபர்ஸ்ட் போய் அவன்கிட்ட பேசுடா. டேய் நீங்க ரொம்ப டென்ஷன் படுத்துறான், என்னன்னு போய் பேச சொல்றேன். இதெல்லாம் பசங்களும் சகஜம் தான்டா. டேய் நான் பேசுறேன் அவனுக்கு, பேசுறேன். டேய் மச்சான் சாரா தெரியாம முடிச்சிட்டேன்டா. பரவாயில்லடா, நீ அடிச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் நீ வந்து உன் எக்ஸ் கிட்ட இருந்த மாதிரிலாம் அந்த பொண்ணுகிட்ட இருக்காது சரியா? உனக்கு மைனஸே உன் கோவம் தான் சரியா? உனக்கு அப்படி இப்போ அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ இப்போ அந்த பொண்ணுகிட்ட டேரெக்டாக சொல்லிடு. அந்த பொண்ணுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ சொல்லிட்டுனா உனக்கு மைண்டு ஃப்ரீயாகும். அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நீ அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா? உன் எக்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் டாக்ஸிலாம் பண்ணக்கூடாது சரியா? அதெல்லாம் நீ என்ன அடிச்சதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம டீ குடிக்க போவோமா? பார்க்கலாம். ஹலோ மீட்டா, என்னாச்சு? ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டா? சரி, எங்கே மீட் பண்ணலாம்? நாளைக்கு கொஞ்சம் இந்த கோயம்புத்தூரில் திக்ஷேக் கெஃபேன்னு ஒரு கெஃபே இருக்குது தெரியுமா? அங்கே கொஞ்சம் வந்து நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ நேரில் நான் சொல்கிறேன். சரி ஓகே, நான் ஈவினிங் வந்துடுறேன். எதுக்கு வர சொல்லுங்க? இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருக்குங்க, அதான் உனக்கு வர சொல்லியிருந்தேன் ஃபோன் பண்ணி. என்ன பேசணும்? அன்னைக்கு காலையில் பார்த்தப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ரிஜுலாவை நான் அப்படிதான் பார்த்தேன். அவளும் நானும் கொஞ்ச நாள் லவ் பண்ணோம். சில பிரச்சனைனால வந்துட்டு வேணான்ற மாதிரி சொல்லிட்டான். வேணான்னு சொல்லலை, ஒரு சரியா ஒரு மெசேஜ் இல்லை, ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவள் வெளியே வந்து என்கிட்ட சில விஷயம் சொன்னான். லவ்க்கு அதுக்கெல்லாம் நான் வந்துட்டு இதாக மாட்டேன், என் ப்ரெஷரு, என் கோபம் அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அந்த டைம்ல நான் கொஞ்ச நாள் அப்படியே யார்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தேன். போயிட்டா, இப்போ அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இப்போ அவள் ஃபுல் செட்டில் ஜாலியாக இருக்கான். என்னால் தான் தினம் தினம் அதை நினச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன்னு தெரியும். அன்னைக்கு காலையில் நம்ம 2 பைக்கில் போகும்போது என் ஃப்ரெண்டு வேற பார்த்துட்டு அவன் போய் பேசி பாரு அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலாக நான் உன்னை லவ் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இப்போ இதெல்லாம் அவன்கிட்ட வந்து நான் சொல்லலை. எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு அவளை பார்த்த மாதிரியே தான் உன்னை பார்த்தனால தான் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு அன்னைக்கு உன்னை பார்க்கும்போது அவளை பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
எல்லாம் உன்கிட்ட சொல்லி பேசணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொன்னேன். டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தா சாரி. எனக்கும் காலேஜில் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தப்போ பிடிச்சிருந்துச்சு. நம்ம தனியாக மீட் பண்ணுறக்கும் சுச்சுவேஷன் இருந்துச்சு. எனக்கும் உங்களுக்கு இருக்க மாதிரி ஒரு சின்ன பாஸ்ட் இருக்கு. நானும் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே என் அம்மா என் ஃபேமிலி விட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க வேற ஃபேமிலியில் தான் இருக்காங்க. நீங்களும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டீங்களா? அவள் விட்டு போன மாதிரிலாம் நீ என்னை விட்டு போயிட மாட்டேல. கனை தேடி வந்தேன் போல ஈராவு இருளில் நீ துளிர் விழிவிலுலா காத்து சொல்லும் கதை என் நெஞ்சின் அறியும் உன்னுள்ளம் இந்த ட்ரெஸ்ல எவரு போற? ஏன் இதுக்கு என்ன குறைச்சது? இந்த ட்ரெஸ்ல யாராச்சும் கோயிலுக்கு வருவாங்க? கோயிலுக்கு தானே போகிறேன், எங்கேயாவது போகிறோம். ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாட்டிக்க. சரி மாற்றிக்குவேன். நீ நெஞ்சினில் விளையாடி என் ஆசை மேகங்கள் தரையின் மீடுவாதி மதை கொண்ட காலம் உன் முகத்தில் தோன்றி என் கனவுகளில் நீ உன் மனாதைரே ஓ அன்பே உன் துணை நான் வாழ்வின் வேகம் நீ இல்லாமல் எனது உலகத்தில் சோகம் உன் கை பிடித்து நான் உணர்ந்தாய் நயுவுகளே பிரிவென்று கேதைத்து சொன்ன சாரமே ஏன் உயிர் காத தெரிந்து நீ வந்தா நோடி என் உலகிய விதி என்னரு ஓடி நீ கொடுத்தா சிரிப்பு என் ஜீவனுக்கு கோடி உன் தாயின் மொழி போல சுகமாய் ஓடி கண்ணை தேடி வர உன்னை ஒரு நாடகம் என் கால்கள் போதுமதா உன்னை பார்த்தும் வாடகம் உன் கனிகள் பேசிதா சந்நிதியில் இருந்தாலும் என் நெஞ்சின் ஓசை நீ நான் பிரிவென விதமாலும் ஓ அம்பே உன் துணை நான் வாடின் வேகம் நீ இல்லாமல் எனது உலகத்தில் சோகம் அன்னைக்கு மயிலே நான் சொல்றேன் எதுவுமே கேட்கக்கூடாதுன்றது 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போனால் வர முடியாதுன்னு இதெல்லாம் பேசி எனக்கு அதெல்லாம் தெரியும். 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னா வரணும். கேட்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்லேயே தான் இருப்பியா? இல்லை எனக்கு புரியல. ஆண்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோரி போட்டிருக்காங்க, மயில் மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க. அவங்களாம் பார்த்தாலே தயவு செய்து அவங்க கூட என்ன பேசுகிற வச்சுக்காது. பேசவும் பேசாது போன வெளியே பேசணும். என்ன சொன்னாலும் கேட்குறமே பேசிடுவாங்க. ஏய் ஹலோ ஏன்டி நான் என்ன சொன்னா கேட்குற மாதிரியே நீ இல்லையா? அவன் கூட பேசாதான் எனக்கு இன்சிக்யூரா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றல. மயிரை வச்சு நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்க என்னதான் இல்லை. நீ வா, நீ நாளைக்கு நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போ. நீ சரி வா, நீ பார்க்குக்கு போ, நான் அங்கே வச்சு ஒன்று பேசிக்கிறேன். வை.
சும்மா அது பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்லிட்டே இருப்பியா? நான் இப்ப என்ன தப்பா பண்ணிட்டேன்? உன்னை ப்ரொடெக்ட் தான் பண்றேன், வேற ஏதாவது பண்றேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கு. ஏன் வந்து ஒரு பேசுற கூட உனக்கு டைம் கிடைக்காதா? அது எதுவும் பேசிட்டு இருக்க? நீ என்ன ப்ரொடெக்ட் பண்றேன்னு பின்ன டார்ச்சர் பண்றடா, நீ புரியுதா? படி. ஆமா, நீங்க இங்க உட்காந்துருக்க? நான் ஆதி கூப்பிட்டுருந்தான், பார்க்க வந்தேன். காலேஜ்ல உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னு நினைச்சேன், எனக்கு சொல்லித்தர முடியுமா கோடிங்க? அப்புறம் சொல்லித்தரேன், நீ இப்ப போ. ஆதிக்கு எவ்வளவு பயப்படுறா? அவர் நான் இருந்தா ஏதாவது சொல்லுவாரா? இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நீ போ, நான் அப்புறம் சொல்றேன் என்ன பிரச்சனை. ஹாய் ப்ரோ. சரி வர. நம்ம யாரு, எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கான்? அவன் என் ஃப்ரெண்டு. நீ டென்ஷன் ஆகுற? ஏன் மாதிரி எது பிரச்சனையா? டேய் பேசாம போடா. ஏன் ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? போடான்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப இன்னும் டென்ஷன் படுத்தி கிளம்பு. என்ன ஏன் மாதிரி மாட போறேன்? டேய் அது அவர் ஏன் மாதிரி என்னை அடிச்சாரு? டேய் பேசாம போயிடுறா. நீ போ, நீ போ. எதுக்கு இப்ப அவனை அடிச்ச? ஆமா அடிச்சேன், எனக்கு இப்படிலாம் நின்று பேசுறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா மதி? அவன் என் ஃப்ரெண்டுடா, சும்மா பேசிட்டு இருந்தான். ஃப்ரெண்டு தான், எனக்கு பேச பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். நீ சும்மா டென்ஷன் படுத்திருக்கா மதி. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆமா, நீ தான் உள்ள வச்சு சொன்னேன்ல நான் டார்ச்சர் பண்றேன் டென்ஷன் பண்றேன்னு, அப்ப போக வேண்டியதானே? இப்படி டார்ச்சர் பண்ணி தான் அவனை விட்டுட்டு போயிட்டான். இவ்வளவு பேசுறல, உங்க அம்மா ஒழுக்கமா? அவங்க உங்க அப்பா விட்டுட்டு போனாங்களா, அந்த மாதிரி நீ என்ன விட்டு போக வேண்டியதானே? அவங்க உங்க பாஸ்ட பத்தி பேசும்போது உங்களுக்கு கோவம் வருது இல்ல, அதேதான் எனக்கும். எல்லாம் முடிஞ்சு சொன்ன போடி. ஏன் நண்பன் சோகமாக இருக்கிறார்? ஓ, மரங்கொத்தி பறவையா? டேய் மூடிட்டு எந்திரிச்சு போயிடு, நான் செம்ம டென்ஷன் இருக்கும். டேய் அவனே கடுப்புல இருக்கான், போடா அந்த. என்ன நண்பா, என்னாச்சு? சொல்ல புரியாது, எத்தனை பேர் சொல்றது? திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசினா டென்ஷன் ஆயிடும் பார்த்துக்க. என்னடா ஆச்சு? ஆமா, இப்ப என்ன இப்போ ஓவரா டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனா உங்க அப்பா மாதிரி நீ தான் சொட்டையாவ. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப ஒரே விஷயத்த பேசிட்டு இருக்க. சண்டையா இருந்துல அடைச்சு வெக்கமா இல்ல, உடனே அவன் கேட்பாங்க. இது வெக்கமா இல்லையாவா? லைஃப் டைம் இருக்கு போற பொண்ணுடா, கொஞ்சம் சாரி கேட்கலாம் ஒன்னும் குறைஞ்சு போற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை, எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் சொல்லு. இதுதான் மச்சான் நடந்தது. அடிக்காம ஒரு சாரி முடிகிற விஷயம்டா. அந்த பிள்ளை அவன் பாச பத்தி பேசுறது தப்புதான், அதுக்குன்னு அவங்க அம்மா பிள்ளைய கம்பேர் பண்ணுவேன். உண்மையை தானே பேசுனேன். போடா, அந்த பசங்க அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுறான். பேசுறேன், வெயிட் பண்ணு. குடிக்கிறியா? நீயே குடி. ஹலோ, பேசுனதுக்கு அப்புறம் மன்னிச்சிடு. டேய் தயவு செஞ்சு போய் போயிடுறேன்.
டேய் டேய் எப்படா எனக்கு பாருங்கண்ணா, டேய் நீ குஷ்டு ஒருத்தனை செம்மையா அச்சு இல்ல, அவன் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான். யாருடா? நான் தான் சொன்னல எந்திரிச்சிருவானே, எந்திரிச்சிட்டான் பாரு. அந்த புள்ள எங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறா. நீ இந்த வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு என்னன்னு போய் பேசுறேன். பேசு. ஏய் மச்சான், ஃபர்ஸ்ட் டைம் போனோடனே இது பிஸி பிஸிங்கிறது பிளாக் பண்ணா அப்படிதான் அவங்க பையங்க. ஏய் மதி, நான் சொல்ற கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசு மதி. மதி, நீயும் உங்க அம்மா மாதிரி தாண்டி இருப்ப, பாதியில விட்டு போறேல. நான் எல்லாம் அப்படிலாம் உள்ள ரெடி. டேய் டேய் ஃபோன். டேய் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? சரிடா. சொல்லிட்டாரா அவ்வளவு வரையும் சொல்லிட்டாரா அவ்வளவு. வெளியிலே கனவுகள் கலைந்ததோ, என் மனதில் வலிகள் ஆழ்ந்ததோ, நெஞ்சத்தின் நினத்தில் உந்தன் கோலம் நிழலாய் நின்று எங்குதே நீ போனாயோ. காற்றின் கீதங்கன் ஊமையானதோ, உன் குரலும் வாழ்வது விலகி போனதோ. இருளின் சொற்கள் சிதறி போகின்றன, உன் முகம் காண அவை தவழ்ந்து வீழ்வன. மதிப்பாயா நீ என நீ நள்ளிரவில் தரை உறையுமா? நினைவுகள் வலிக்குது வலி, உனக்காய் நான் இன்று சிதறுது. மழை நேரம் அறிவுகள் போல உன் பிரிதல் என் உயிர் நீந்து. ஆறும் கடல் இந்த பேரானாலும் நினைவுகள் ஆறும் சுருதே. உன் சுவாசம் அருகில் இருக்க நினைக்க தேடுகிறேன், கனவில் விந்தியலுக்கு தள்ளி நீ சென்ற போது இருளானதே. உனது பதில் பட்டும் போர் கொண்டதே. மன்னிப்பாயா நீ என்னை, இந்த இதயம் ரணமாய் கிழக்குது. நினைவுகள் மீதோள் எனக்குள் பேராது, உனைத்தாலா நான் எப்படி வாழ்வது? ஹலோ ஹலோ. நம்பர் ராங் நம்பர் சொல்லிட்டே இருக்க, திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. முதல்ல போனை வைங்க. கொஞ்சம் பேசணும்ப்பா. என்னது கொஞ்சம் பர்சனலா பேசணும்ப்பா.
என்னன்னு சொல்லு. அதான் என்னடா பிரச்சனை? அவன் மதி இருக்கானப்பா. ஆமா, அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. என்னாச்சு? ஒரு மாதிரி பேசிட்டாவ. என்ன பேசுனா? இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன். எதுக்கு? ஒரு பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ எல்லாம் என்னடா மனுஷன்? உங்க அம்மாவை எப்படி வச்சிருக்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கிற. கூடவே இருந்து பார்த்து பார்த்து என்ன மயிர புடுங்க நீ. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். என்னதான் பிரச்சனை? நான் அந்த பொண்ணு வேணாம்னு சொன்னதுனால அப்படி பண்ணேன். வேணாம்னா உன் வாழ்க்கை வேலையை பார்க்க முடியாது. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு தடவை போய் பேசி பார்க்கலாம். நீங்கள் பேசுகிறேன். ஏய், போய் பேசணும். வேணும்னா அதெல்லாம் விட்டுட்டு ஒழுக்கமா இருக்கணும். வேணாம்னாலும் உன் வேலையை பார்க்குற உன் வேலை கிடையாது. சரி, ஏறோம். ஏன் இப்போ செயின் அடிக்கிறவன் பார்த்தோம்னா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன். நான் தானே என்கிட்ட நீ பேச முடியாது. பேசணும்னு சொல்றேன். நான் அண்ணன்தாம்மா. அவன் நீ இந்த பிரச்சனைனால அவன் டெய்லி குடிச்சிட்டு இந்த ரூம்ல விழுந்து கிடக்கான். இப்போ கூட அவன் ரூம்ல இருக்க பசங்க சொல்லி தான் நான் விழுந்துட்டு வந்தேன். ஒண்ணு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு. இனி அந்த ஒழுக்கமா இருக்கிறது நான் கேரண்டி. இல்லைன்னா இப்ப சொல்லிடு. இனி உன்னை தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். இல்லைங்க வேண்டாம். நான் அவனோட பாஸ்ட் பத்தி பேசினது தப்புதான். ஆனா அவன் என் அம்மா கூட என்னை கம்பேர் பண்ணி பேசிட்டான். என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு அவன் வேண்டாம். கேட்டுடா, ஒழுக்கமா போய் வண்டிட்டு போ. வெளியிலே கனவுகள் கலைந்ததோ, என் மனதில் வலிகள் ஆழ்ந்ததோ, நெஞ்சத்தின்